உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். சித்ரா சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நன்றி சார். ஒய்ஜி சாருக்கு ரொம்ப நன்றி சார். உங்களெல்லாம் நேரில் பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு நேர்காணலில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எங்கே இருந்து பேசுகிறீங்க சார்? நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுகிறேன் சார். வாவ். பேர்? துர்கா பாலன். துர்கா பாலன். சொல்லுங்கள் பாலன். சார், ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். உங்களோட இன்டர்வியூ வந்துட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். ஏன்னா நார்மலாக எல்லாரும் கேட்குற கேள்வியை விட உங்களோட கேள்விகள் வந்துட்டு ஒரு வரலாற்றையே திருப்புற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s பிறந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 60s நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது எங்களோட விஷயத்தை கொண்டு போகும்போது அது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒய்ஜி சார்ட்ட வந்தோம்னு வச்சிங்களேன், சாரை வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து இன்னைக்கும் வந்துட்டு யாரோட நடிக்கிறாரோ அந்த வயசு இருக்காரு சார். இல்ல 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 எதுக்குனாக்க இப்ப நம்ம லேட்டஸ்டா சாரோட நடிப்புல வந்துட்டு பார்த்து மிரண்ட விஷயம்னாக்கா அது வந்துட்டு மாநாடு தான். அதுவே 4 வருஷம் ஆகி போச்சு. இப்போ 4 வருஷம்னாலும் வந்து சார் அது வந்துட்டு இப்போ பார்த்தாலும் அந்த சாப்பாடு சீன் இருக்கு பாருங்க, அது வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன் சார். உங்க இதுல அவரு எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போது உங்களோட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் வரும், என்னடா இவன் நம்ம சொல்ல வேண்டியது இவன் சொல்றானேன்றது உங்க கண்ணு அதை சொல்றீங்க. ரியலி அது வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களோட ஆக்டிங் பார்க்கலாம். அது சார் அதில் அந்த படத்தில் நான் ஃபுல் மார்க்ஸ் டைரக்டர் கொடுப்பேன். ஏன்னா டு கன்சீவ் சச் அ ஸ்டோரி அண்ட் யாருக்கும் அலுப்பு தட்டாமல் புரியும்படி எடுத்திருக்காரு. ஆமாம் சார், புரியும்படின்றதை விட நீங்கள் வந்துட்டு அந்த ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கும் அந்த பேக் டு இதுக்கு போகும்போதும் நீங்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. ரெண்டும் ஒரே ரியாக்ஷனாக இருக்காது. எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே நிறைய இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோமே, ஃபாலோ பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 80s போனோன்னு வச்சிங்களேன், கமல் சாரோட நடிக்கும் போது கமல் சாரோட கேரக்டர் நடிப்பீங்க. ரஜினி சார்ட்ட வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு காமெடி கலந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு அப்படியே சாரோடையே ட்ராவல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களோட பஞ்சு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் சார். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து உங்களை வந்துட்டு ஒரு காமெடியன் ரோலில் கடந்து போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மெசேஜஸோ உங்களோட ஆக்டிங்கோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அது எந்த வேர்டில் சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு குணச்சித்திர ரோலுன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை வச்சு தான் நண்பர் என்னை அறிமுகமே படுத்துறாரு இன்னைக்கு. இல்லை சார், ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பல மெசேஜஸ் வந்து இருந்திருக்கு உங்கள் படத்தில். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த காலகட்டங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு இல்லையா, 80s படங்களில் வந்து என்னதான் என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் ஒரு அண்டர் கரண்ட்டில் ஒரு மெசேஜ் இருக்கும். அது இல்லாமல் படம் வந்ததே கிடையாது. அதுதான் நாங்கள் இன்றைக்கும் நாடகத்தில் ஃபாலோ பண்ணுறோம். அது மெசேஜ் இல்லாமல் என்ன என்டர்டெயின்மெண்ட் வேணால் கொடுக்கலாம், என்ன மசாலா வேணால் கொடுக்கலாம், எந்த வேணால் எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். ஆனால் உள்ள ஒரு கதை அப்படி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம் சார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்துட்டு இப்போ பேசின மாதிரி எகைன் நாடகத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது நிறைய அதை பற்றி நிறைய சொல்ல போகிறேன். கொண்டு வரும் நிச்சயமாக மக்கள் கொண்டு வரும். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். சகானால முழு அனுபவம் இல்லையா பாலச்சந்திரோட? அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதுலேயும் பாருங்கள், வெங்கட்டும் எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். வெங்கட்ட கோ டைரக்டர்னு போட்டுக்கிட்டேன். டைரக்டர் கேபு அண்ட் வெங்கட்னு வரும். அதில் யாருக்கும் வெங்கட் இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வெங்கட்ட கதாசிரியரை உருவாக்குனதே நாங்கள் தான். எங்கள் மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராமா ரகசியம் பரம ரகசியம் அதில். ஸோ முதல் ஒரு 1 வீக் அவர் வந்தார். நான் உன்னை அந்த கேரக்டரில் செட் பண்ணி கொடுத்துட்டு போகிற வரைக்கும் ஒரு 1 மந்த் வருவேன்டா, அதுக்கப்புறம் நான் வெங்கட் பார்த்துப்பேன், ஏன்னா நீ வெங்கட்டும் ஃப்ளோ தான் பார்த்துப்பான்னு. பட் வித்தின் 10 days அவர் வெங்கட்டுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், அவன் உள்ளே இறங்கிட்டான்டா, நான் அந்த பிட்ஸ் எல்லாம் கவனிச்சிக்கிறேன், வெங்கட் நீயே கவனிச்சிக்கோதுன்ட்டு போயிட்டார். அங்கேயும் எனக்கு ஒரு பாராட்டு. அவர் எப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒருத்தர்னா, சீனை அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார், அடுத்த நாளோ ஒரு 2 நாள் கழிச்சு வரும் இல்லையா, டெலிகாஸ்ட் வரும்ல, டெலிகாஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அவர்கிட்ட வரும். என்னடா டே என் பிச்சுட்டேடா சீன் சார், நீங்கள் எடுத்து தாரு சார்.
அது வேற. அது பார்க்கும்போது அது அது ரொம்ப அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அப்போ. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ என் பிள்ளையா நடித்த ஒரு பையனை வந்து கொஞ்சம் திட்டுவார் அதிகமாக. ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன்டா நான் திட்டுறேன்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுறீங்களாடா? எனக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே எப்போ தெரியுமாடா வரும்? உங்களை இவ்வளோ திட்டி குட்டி அடித்து விட்டு நீங்கள் போய் நின்று பண்ண உடனே அந்த கை தட்டுறான் பார், இது தாண்டா என்னுடைய ஃபைனல் அம்பிஷன் இன் லைஃப் அப்படின்னு ஷூட்டிங்கில் சொன்னார் அவர். இல்லை, அவர் மாதிரி மனசு திறந்து யாராலும் பாராட்ட முடியாது, அந்த அளவு பாராட்டுவார். அது வந்து அவர் சொல்கிறார், எனக்கு உங்களுக்கு அங்கே கிடைக்கிற கிளாப்ஸ் இருக்கு பார், அதுக்கு தான் நான் இந்த இதெல்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு கிடைக்கிற கிளாப்ஸு அங்கே அதை நீ கவனியா, தட் இஸ் மை, அது ஒரு இங்கிலீஷில் அடிக்கடி அடிப்பார்ல, தட் இஸ் வாட் ஐ லிவ் ஃபார் அப்படின்னு. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வணக்கம் சார். என் பேர் கார்த்திக் சார். ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன் சார். ராஜபாளையம் கார்த்திக், சொல்லுங்க. ஆமா சார். ஒய்ஜி மகேந்திரன் சார்ட்ட ஏன் இன்னைக்கு பேச ஆசைப்பட்டேன்னா, அவர் எங்க காலேஜ் சீனியர், ஏசி டெக். ஆஹா, பார்த்தேன் ஐயா, நான் காலேஜ் படித்ததை பற்றி யாராவது சொன்னீங்களா நீங்கள்? அவர் ஒத்துக்கிட்டார், நான் ஏசி டெக்கில் படிச்சு சாட்சி இருக்கேன் எனக்கு. ஏன்னா மீடியால எல்லாருமே அவரை நாடகம் சினிமா இந்த மாதிரி தான் பேசுவாங்களே ஒழிய அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு யாருமே சொன்னதில்லை. நீங்க என்ன கெமிக்கல் பண்ணீங்களா? நான் டெக்ஸ்டைல் சார். டெக்ஸ்டைல், நான் கெமிக்கல். ஓகே. ஆமா சார். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்துறப்போ உங்களை வந்து சொல்லியிருக்காரு. அப்போதான் எனக்கே தெரியும் நீங்க அங்க எங்க சீனியர்னு. ஓஹோ, எந்த ப்ரொஃபசர் பேரு? ஸ்ரீனிவாசமூர்த்தி. ரொம்ப வேண்டியவர் எங்களுக்கு. அவர் இப்ப பெங்களூர்ல இருக்காரு. ஆமா, ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு சார். தேங்க்யூ. அதாவது என்னன்னா, நீங்க சினிமா டிராமா இந்த மாதிரி போனாலும் கிளாஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு வராம வந்தாலுமே இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் இப்படி வந்தது நிறைய கேட்பீங்க. நீங்களாம் அந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காரு. பட் சீனிவாசமூர்த்தி சார் ஏன் அப்படி சொன்னாங்க காரணம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர் கிளாஸும் அவரோட சீனியர் பஞ்சாபிகேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் கிளாஸ் மட்டும் தான் நான் அதிகம் போயிருக்கேன், மற்றதெல்லாம் நிறைய கட்டடிச்சு சினிமா போட்டு. சீனிவாசமூர்த்தி கிளாஸ் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சூப்பர் சார். மௌலி சார் வந்து உங்களுக்கு சீனியர் என்ன சார்? எனக்கு 2 years சீனியர். 2 years. ரெண்டு பேரையுமே ரொம்ப பெருமையா பிரைஸ் பண்ணி சொல்லுவார் சார். வேற உங்களுக்கு காலேஜ்ல ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா காலேஜ் நாட்கள்ல? காலேஜில் நான் வந்து எந்த அளவுக்கு நாடகத்திலையும் இந்த மியூசிக்லையும் பேர் வாங்கினோம், அதே அளவில் என் மேலே ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஆமாம், ரேகிங்கில் மாட்டிக்கிட்டேன். ஆமாம். ஸோ அதனால நம்ம எதையும் விட்டு வைக்கல காலேஜில். டாக்டர் லட்டான்னு எங்களுடைய பிரின்சிபல், உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் லட்டா வாஸ் தி டைரக்டர் ஆஃப் ஏசி. நீங்கள் படிக்கும்போது இருந்திருப்பீங்க. அவர் வந்து எப்போ என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி எவ்ரி இயர் நானும் மௌலியும் இந்த பரிசு வின் பண்ணுவோம். ஆக்டிங் மெட்ராஸ் சிட்டி காலேஜஸில் பெஸ்ட்டு, மியூசிக்கில் நான் ட்ரம்மர், உங்களுக்கு தெரியாது, தபலா எல்லாத்தையும் வின் பண்ணுவோம். அவர் அங்கேருந்து வந்து, ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஒய்ஜி, யூ ஆர் கெட்டிங் ஸோ மச் நேம் ஃபார் த காலேஜ், பட் யூ நோ ஒன் திங் அப்படின்னு ரொம்ப சட்டில், பிகாஸ் ஆஃப் யூ ஒன் குட் கெமிக்கல் இன்ஜினியர் லாஸ்ட் இஸ் சீட்டுன்னு வர. ஏன்னா நான் அது உள்ளே போக போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். என்ன ஆளு பாரு, இதுதான் பஞ்சு, செம பஞ்சு இல்லை. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சி வாட் நேம் இஸ் கெட்டிங் ஃபார் ஏசி டெக், பட் ஒன் குட் இன்ஜினியர் லாஸ்ட் இஸ் சீட் பிகாஸ் ஆஃப் யூ. அது இப்போ அவரோட 100வது விழா கொண்டாடினாங்க. அப்போ அவங்க டாட்டர் வந்து நாங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அதுக்கு. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் தான் பண்ணுவோம் அப்போ மியூசிக், காலேஜில் படிக்கிச்சே. ஸோ அப்போ இதை சொன்னேன், உங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு. நீங்கள் ராஜபாளையத்து இப்போ என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா? இல்ல சார், நான் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, வெரி. நம்ம ஃபேமிலியோட இது இன்ஜினியரிங் தான். அதுக்கப்புறம் எம்டெக் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம்டெக் அங்கேயே தானா? ஏசி டெக் தானா? எம்டெக் வந்து பெங்களூர்ல SKJSTல பண்ணேன் சார். ஓகே, வெரி குட். சித்ரா சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இது ஜப்பானியல் கல்யாணராமன் படத்துல நீங்க நடிச்சீங்களா சார்? ஆமா. அந்த கேரக்டருக்கு உங்களை எப்படி சார் சூஸ் பண்ணாங்க? அதாவது நீங்க தான் நடிச்சாகணும்னு இங்க இருந்து கூட்டு போனாங்களா, இல்ல பஞ்சு சார் வந்து உங்களுக்கு நெருக்கங்கிறதுனால ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போன இடத்துல உங்களை நடிக்க வச்சாங்களா சார்? இதில் அது முழுநிலை கதாபாத்திரம் இல்லை, அது மாதிரி அங்கே கூட்டு போய் முடிவெடுக்க முடியாது இல்லை. நான் நடிக்கத்தான் போனேன் வந்து. ஆமாம், நடிக்கிறதுக்காக தான் போனேன். அந்த ஆக்சுவலாக அந்த வேடத்தில் வேற ஒரு நடிகர் நடிக்கிறதா இருந்தது. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சேஞ்சு, அதனால் கூட்டு போனார். அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அந்த காலகட்டத்தில் அமைஞ்சது. அந்த காமெடியை ரொம்ப ரசிச்சேன் சார். அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர் சார். ஆமாம். எனக்கு அவருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. நிறைய இடத்துல
அவரை நான் வைஜி மகேந்திரன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள் போட்டுக்கிற கண்ணாடி கண்ணாடியில் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் 2-3 இடத்துல நான் ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா வைஜி மகேந்திரனை கையெழுத்து போட்டு கொடுத்தேன்டா அப்படின்னு. வைஜி சார், இன்னொன்னு நல்லவனுக்கு நல்லவன் படத்துல நீங்க ஒரு டைலாக் கண்டினியூஸா பேசுவீங்க, கிழிஞ்சது லம்பாடி லுங்கின்னு. ஆமா, அது வந்து ரைட்டர் சொன்னதா சார் இல்ல நீங்களா வந்து ஆட் பண்ணதா சார்? ஸ்பாட்ல சொன்னதுதான். அதனால சரவணன் சார் வந்து சென்சார்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அது வந்து அவன் ஏதோ அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காரு அவருன்றாங்களா சென்சார்ல. வைஜிஎம் சொல்லியிருந்தாருன்னா அது உள்ள அர்த்தம் ஏதோ இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்னன்னா எனக்கு அது இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா என்எஸ்கே கிழிஞ்சு உம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சுது போன்னு ஒரு பாட்டு. அதனால கிழிஞ்சது போ, கிழிஞ்சது கண்டல் நம்ம சொல்லுவோம், கிழிஞ்சது லம்பாடி லுங்கின்னு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. லம்பாடிங்கிறது ஒரு ஜிப்சி குரூப் அவங்க இல்லையா, அவங்க ஒரு வழி. அந்த லம்பாடி லுங்கின்னு சொன்னது ரொம்ப இதுவாக போச்சு. எஸ்பிஎம்க்கு பிடிச்சது, ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே வச்சுக்கலான்னு. அப்புறம் சரவணன் சொன்னார், கைத்தட்டல் வாங்கிட்டீங்க, சென்சார்ல போய் உனக்காக போராடினது நாயான்னு அவரு. நன்றி, சந்திப்போம். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாகேஷோட ரொம்ப நெருக்கமாக பழகுற வாய்ப்பை பெற்று. ஐயோ, ரொம்ப ரொம்ப. அவர் பேரை சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்னலாம் நினைவு வருது? ஃபர்ஸ்ட் எங்க ட்ரூப்புக்கு அவர் இருந்தது, எங்க அப்பா கிட்ட அவர் வச்சிருந்த அந்த பாசத்தை காலத்துல பெரிய சப்போர்ட் அம்மா இருக்கு, மறக்கவே முடியாது. உங்க அம்மா பெரிய சப்போர்ட். அவங்க 2 பேரும். அது அவர் சொன்ன ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சொல்லுவார், டே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை ஏமாற்றி உங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்குவேன், உங்கள் அம்மாவை ஏமாற்றி உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்குவேன். அந்த மாதிரி பண்ண ஒரே ஆள் நான் தாண்டா ட்ரூப்பில் இருந்து போகுது. எப்படி சார்ண்ணே? ஆக்டிங் தான். நேராக ஒய்ஜிபி கிட்ட போவேன், இப்படி நிற்பேன், என்னடா என்ன பாச்சண்ணா நீங்களாம் இவ்வளோ தாராளமாக இருக்கீங்க, ஒரு ₹1 கேட்டேன் ராஜம்மா கொடுக்க மாட்டேன்றா, என்ன அது? அவருக்கு கொஞ்சம் வார்த்தைகள் வரும், தெரியும், சுத்தமான சம்ஸ்கிருதம் பேசுவார். இந்தா ₹5. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அங்கே போவாராம் அம்மா கிட்ட. ஆமாம், ராஜம்மா உங்கள் மனசு மற்றவங்களுக்கு எவ்வளோ கல்வி தரடி, ராஜம்மா தான் கூப்பிடுவார். அது பாச்சன்னாக்கு வரவே வராது. ஒரு ₹2 கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? இந்தா ₹5. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது வார்த்தையில் ₹3, கிடச்சது ₹10 டே அப்படின்னு அந்த மாதிரி குடும்பத்தில் பழகினவர். அப்பா வந்து he was a freelancer. எங்கள் ட்ரூப் தாங்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ எங்களுக்கு பட்டுன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், அவர் தான் மெயின் ரோல் பண்ணுவார். பட் ஒய்ஜிபின்னா நான் பார்த்தது அவர் பீக்குக்கு போய் எங்கேயோ, நாங்களாம் அவரை பார்த்து தான் நான் இன்றைக்கும் காமெடினா எனக்கு டைமிங்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். அவர் தான் எல்லாருக்குமே நினைக்கிறேன், எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தது. அவர் அந்த பீக்கில் இருந்தபோது கூட ஒரு தடவை வந்து எங்கள் அப்பாவை பார்த்தாருன்னா சிகரெட் பிடிச்சிருந்தா கீழே போட்டுருவார். ஒரு தடவை எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னார், அவர் மியூசிக் அகாடமியில் நடந்தது, நாகேஷ் நீ எந்தமோ ஸ்டேஜுக்கு வந்துட்டடா, பட் நீ என்னன்னா என்னை பார்த்தோன்னே இந்த கீழே போடுறது அதெல்லாம் பண்ணாது, எனக்கே கூச்சமாக இருக்கு, ஏன் அப்படி பண்ணுற, நீ பாட்டு வா 2 பேர் பாச்சண்ணா இந்த சிகரெட்டு கூட காசு இல்லாத போது அதுக்கு காசு கொடுத்தவர் நீ, உன் முன்னாடி நான் பிடிக்க மாட்டேன். அருமை. நாகேஷ் நினைவு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சித்ரா சார். என் பேர் சந்திரசேகர், படப்பையிலேருந்து கால் பண்ணுறேன். வணக்கம் வைஜி சார். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், பாருங்க அப்படிதான் ஜாலியாக இருக்கும். சூப்பர் சார். சார் உங்களுடைய சித்ரா சார், முதல்ல உங்களுக்கு கொஸ்டின். உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து வந்திருக்கேன் சார், உங்களுக்கு பெரிய ஃபேன் நான். நன்றி. உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து வந்திருக்கேன். இன்னும் நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக பண்ணதுக்கு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் தீர்க்க ஆயுசா நிறையா மேலும் மேலும் பண்ணியிருக்கணும். நன்றி வைஜி சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். உங்களுடைய அந்த இந்த படத்தில் நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பீங்க சார். நீங்கள் என்ன கேட்கறதுனே தெரியல ஃபர்ஸ்ட் எனக்கு கேள்வி. நீ முதல்ல எந்த படம் சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அந்த சிம்லா கமல் சிம்லா சார் ஸ்பெஷல். சிம்லா ஸ்பெஷல். சிம்லா ஸ்பெஷல்ல அதுல ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நீங்க அந்த சிம்லால பண்ற காமெடிகள், அப்புறமா வந்து அந்த எனக்கு கூட கிடைச்சது மனோரமா இல்லையா, அதனால ரொம்ப ஈஸியா இருந்தது பண்றது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அதை பத்தி அனுபவம் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? அந்த அந்த பாட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சிம்லாவுக்கு போகிறோம், முக்தா சார் ஐஷன் போகிறார் அப்படின் போது நல்ல வின்டரில் போனோம். அந்த நாங்கள் போனப்போ சிம்லாவில் கோல்டஸ்ட் டே இன் சிம்லான்னு கூட சொன்னாங்க. அதில் என்ன ரொம்ப தமாஷான விஷயம்னா, அங்கே அவுட்டோர் பூரா எடுத்தோம். லக்ஷ்மண் நீ கேட்கணும் தான், அவுட்டோர் பூரா அங்கே எடுத்தோம், இன்டோர் எதையுமே அங்கே எடுக்கல. அது மெட்ராஸில் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே அவுட்டோர் எடுத்தோங்கிறதுனால நாங்கள்லாம் ஸ்வெட்டர் கிட்டர்லாம் என்னென்ன கிடைச்சதோ போட்டுன்னு போனோம். ஏன்னா தாங்கலை குளிர், கோல்டஸ்ட் டே, ஸ்னோலெல்லாம் அடித்து எல்லாம் கலாட்டாக இருக்கும். அதில்
அதை மேட்ச் பண்ணுறாங்க சென்னையில். எப்போ? மே மாதம். பில்டிங் உள்ள முக்தா கல்யாண மண்டபத்துக்குள்ள அதே கண்டினியூட்டின்றான். ஏன்னா இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வரீங்களே சார், அந்த சீன் இதுன்றான். அத்தனை ஸ்வெட்டரையும் போட்டுட்டு கொடுமை. அப்போ கமல்லாம் ஏன்டா இதை போனாங்க அதே அப்போ தாகல குளிர், இவர் இப்படி படுத்த போகிறாரு இருந்தாலிங்கன்னு தெரியாது. அப்போ வேர்க்கவும் கூடாது. கரெக்ட் இல்லையா? அந்த டச்சப் பண்ணு செத்து சுண்ணாமானது இந்த இண்டோர் எடுக்கும்போது தான். அதெல்லாம் நிறைய தமாஷான அனுபவங்கள். we had a lot of fun. ரொம்ப நல்லா இருக்கும் சார் அந்த நிகழ்ச்சி. அது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கும் சார். அது ரொம்ப ஜாலியான படம். விஷுவல் ஸ்கிரிப்ட் அது. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நாகேஷை பற்றி பேசிட்டு அவருக்கு அப்படி ஒரு பாசம், அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் ரொம்ப பாசம். எனக்கு மறக்க முடியாதது இன்றைக்கும், அவர் எங்கள் அப்பா இறந்த போது நான் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தேன். ட்ராமா அப்பவும் எங்கள் அப்பா ட்ராமா அது எங்கள் கோச்சிக்க மாட்டாருன்னு ட்ராமா சர்வைவ் ஆகிடுவார்னு நினச்சி வந்தோம். நாகேஷ் நைட்டு நான் அவர் போயிட்டாருங்க, நான் ட்ராவல் பண்ணுறேன் தூத்துக்குடியிலேருந்தோ எங்கோ. அப்போது ஃப்ளைட்டெல்லாம் இல்லை, பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். நைட்டு ஹோல் நைட் அவர், ராதா ரவி, நம்ம மதன் பாபு கூட, அவங்க 2 பேரும் கூட வச்சுட்டு, இப்பேற்பட்ட மனுஷன் தனியாக இருக்கக்கூடாதுறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் எல்லாம் கூட டயர்டாகி எல்லாம் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் தான் தகனம்ட்டு. ஹோல் நைட் பாடி பக்கத்தில் விழிப்போடு எடுத்திருக்காரு. பா என்ன டெடிகேஷன் சொல்லிட்டு அப்போ ராதா ரவி சொல்லுவார். ஏன்னா ராதா ரவியும் அவ்வளோ க்ளோஸு எங்களுக்கு. ஆமாம். மதன் பாபும் அவ்வளோ க்ளோஸு. நைட்டு முழுக்க இந்த பழைய யுஏஏ கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்து காத்தால் எல்லோரும் எழுந்து வந்த அப்புறம் தான் போனார் அங்கே. ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு. எனக்கு அது வந்து டைமிங், எனக்கு துரோணாச்சாரியார் அவர் தான். அதான் என்ன என் கட்டவரில் கேட்காத துரோணாச்சாரியார், அவ்வளோதான். ஒண்டர்ஃபுல் மேன். அந்த அன்றைக்கு அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாராட்டு, ஒரு இன்டர்வியூவில் அபசுரம் ராம்ஜி பண்ண இன்டர்வியூ, என்னை போய் நாகேஷ் கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார் தூர்தர்ஷனுக்கு. அப்போ நான் கேட்டேன், என் காமெடி பற்றி என்ன நினைக்கிறீங்க நாகேஷ், அன்றைக்கி தான் கேட்டேன். அப்போ நல்லா வந்தாச்சு அந்த பீரியடில். டேய் ஒன்று சொல்லட்டுமா, டைமிங் நல்லா இருக்குன்னு ஓஹோன்னு இருக்கிற காமெடின்னு இருக்கான், டைம் நல்லா இருக்குன்னு ஓஹோன்னு இருக்கிற காமெடின்னு இருக்கான். டைமிங் நீ முதல் ரகம் போ அப்படின்னாரு. போதும் நமக்கு. பாலச்சந்திரன் அப்படி சொல்லிட்டா, ராகேஷ் இப்படி சொல்லி என்ன வேணும். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், ஒய்ஜிபி சார்ட்ட ஒரு கொஸ்டின். பேசுறீங்க? நான் சென்ட்ரல் யூஎஸ்ல இருந்து பேசுறேங்க. சவுத் கரோலினா ஸ்டேட். எந்த ஒரு சவுத் கரோலினாங்க. ரேலியா? இல்லங்க, இங்க வந்து கொலம்பியா. ஓகே ஓகே. ராலில இருந்து ஒரு 3.5 hours. நான் ரேலியில் ட்ராமா போட்டிருக்கேன், அதனால கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. சரிங்க சார். இங்க அதிகமா இல்லைங்க தமிழ், பட் இருக்கிறாங்க. டிராமா போடுற அளவுக்கு கூட்டா இருக்காதுங்க. பட் ஷார்லட்லாம் பக்கத்துல நிறைய இருக்கு. எஸ் ஷார்லட்லையும் போட்டிருக்கேன் நாடகம். சொல்லுங்க செந்தில். நாங்க நெக்ஸ்ட் டைம். சார், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஏதாவது எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க சார்? நீங்க வந்து ஏதாவது நீங்க நேர்ல பார்க்காத கேரக்டர்ஸ்லாம் நிறைய நீங்க நடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏதாவது யூடியூப்ல அந்த மாதிரி சேனல்ல பாப்பீங்களா, இல்ல வந்து யாருக்காவது ரெஃபரன்ஸ் கேப்பீங்களா, இல்ல எப்படி சார் ரெஃபரன்ஸ்? எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ரெஃபரன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸு சிவாஜி கணேசன், இன்னொரு ரெஃபரன்ஸ் நாகேஷ். அது உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். அவங்க பண்ணியிருந்தா இதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறது. அதை தவிர நான் டெஃபினட்டாக டைரக்டரோடையும் ஸ்கிரிப்ட் ரைட்டரோடையும் அதை பற்றி கேட்டுப்பேன், அதோட தன்மைகளை பற்றி கேட்டுப்பேன். ஸோ நம்ம போய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக வந்து கொலகார ரோல் பண்ணணும்னா டெய்லி 2 கொலை பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் ரோல் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னோன்னா, இப்போ ரொம்ப பேர் வாங்கியிருக்கிற எனக்கு நீங்கள் பார்த்து சொன்னது சாருகேசி. அதில் ஒரு அல்சைமர் பேஷண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் என் லைஃப்பில் அல்சைமர் பேஷண்ட்டை பார்த்ததே இல்லை. எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, அமிதாப் பச்சன் பண்ண பிளாக்ங்கிற அந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு ரோல் பண்ணுன்ற வெறி. ஸோ அதை மைண்டில் வச்சு இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அது ஓரளவுக்கு எல்லாருமே தத்ரூபமாக அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ வில் ஸ்டடி அ ரோல் டெஃபினெட்லி. பட் ரொம்ப போய் இப்போ நான் வந்து ஸ்லம்மில் ஒரு ரோல் பண்ணால் சொல்லுவாங்க, சில பேர் போய் ஸ்லம்லேயே 10 நாள் தங்குவாங்க அப்படின்னு. அப்படிலாம் நான் இறங்கி போனதில்லை. பட் டெஃபினட்டாக டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு சின்ன 2 நாள் சீன் நான் கூட டைரக்டரோட பேசாமல், கதாசிரியரோட பேசாமல் நான் ரோல் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஓகே சார். சார், இன்னொரு क्वेश्चन. ரீசன்ட்டா நீங்க பார்த்த மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி எது சார்? இப்போ நான் பார்த்த மூவிஸ்ல இந்த நிறைய மலையாள படங்கள் பார்த்து நான் அப்படியே மயங்கி போயிட்டேன் சார். ஓகே சார். அது ரொம்ப இப்போ நான் கண்டென்ட்டோட இப்போ எல்லாருமே அதை சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சமீபத்தில் ஒரு பெரிய மலையாள படம் நான் நடித்தேன், வருஷங்களுக்கு சேஷம் சொல்லிட்டு கிரேட் டைரக்டர் வினீத் ஸ்ரீனிவாசன்.
அதுவும் அப்படி தான். ஒரு 2 பேரோட ஈகோ கிளாஷை வச்சு ஒரு படம். அதில் வந்து நான் வந்து மெட்ராஸில் ஒரு லாட்ஜ் ஓனர், இவங்க 2 பேர் சினிமாக்காரங்க வந்து தங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு டயலாக் நான் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோடம்பாக்கம் சினிமாங்கிறது பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, உள்ளே நுழைஞ்சிடலாம், பட் டிசிப்ளின் இல்லைன்னா வெளியில் வர முடியாது, மாட்டிக்கு வெளியே. அருமையான விஷயம். அவர் கொடுத்து அதை சொன்னால், நீங்கள் சொன்னால் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு தான் சார் உங்களை அந்த ரோல் போட்டேன்னு சொன்னார் அவர் வினீத். ஸோ நான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சமீபத்தில் இருந்துச்சு சார். பட் சோ மெனி பிக்சர், இப்போ மலையாள படங்கள் சிலதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு சில இந்த கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் தமிழில் வந்தது, இந்த செல்வன் அவர் நடித்தார், அவர் அசோக் சார். ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த படம். ப்ளூ ஸ்டாரா? ப்ளூ ஸ்டார் ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனல்ஸ், கிளாஷ் ஆஃப் எமோஷன்ஸ் தான் பிடிக்கும். ஆக்ஷனும் பிடிக்கும், ஆக்ஷன் பிடிக்காம இல்லை, பட் ரொம்ப அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரியலி வெரி குட். தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஒரு மலையாள படம் வந்து ரொம்ப சின்ன வயசில் பண்ணியிருக்கேன், மாளிகை பண்ணின்னவர்னு வில்லன் ரோல். அப்போ நம்ம சுகுமார் ஹீரோ. அதில் பிருத்திராஜோட அப்பா. பல நல்ல கதாபாத்திரங்கள் இப்போதான் உங்களுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் திரைப்படங்களை பார்க்கும்போது அருமையாக சொல்லு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த குறிப்பாக மார்க் ஆண்டனி அது வந்து அது இன்னும் அது எடிட்டிங்கில் நிறைய போயிடுச்சு. ஆனால் பிரமாதமான கேரக்டர். ரொம்ப இன்னும் அதை ஃபுல்லாக இன்னொரு படத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். அது இப்போ கூடிய சீக்கிரம் வந்து we are going to celebrate the 50th and 60th year of தங்கப்பதக்கம் அண்ட் புதிய பறவை. சூப்பர். ஒரு பெரிய ஷோ பண்ண போகிறோம். சிவாஜி நடிப்பை பக்கத்தில் இருந்து பார்த்தது கௌரவத்தில் தான் நான் முதல்ல. அதாவது உங்களுக்கு என்னென்னா, என் தலையில் எந்த வேணா பாரத்தை போடலாம், இவன் பைத்தியக்காரன் நடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? எடுங்கன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தோணுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.